கஷ்டப்படுகிறார்களோ அவர்கள் மேலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தினுடைய மகத்துவத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். துயரம் இல்லாத மனுஷர்கள் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. எல்லாருக்கும் துயரம் உண்டு. ரெண்டு விதமான துயரங்கள் மனிதனுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான துயரம். ஆமென். நல்லா வளரணும், நல்ல உயர்ந்த ஸ்தானங்களில் வரணும், ஆமென், நல்ல வீடு கட்டணும், ஆமென், எல்லாருக்கும் மத்தியிலும் நல்ல பதவியில் இருக்கணும், ஆமென், எல்லாருக்கும் மத்தியிலும் நல்ல ஆமென் சந்தோஷமாய் வாழணும் என்று சொல்லுகிற ஒரு ஆமென் விருப்பத்தோடு கூட ஏற்படுகிற ஒரு துயரம். ஆண்டவரே, என்னோட வாழ்க்கை மற்றவங்களை காட்டிலும் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் அழும்போது கர்த்தர் அதிலிருந்து ஒரு விடுதலை என்ன செய்கிறார்? தருகிறார். அதே பட்சத்தில் ஆவிக்குரிய நிலைமையில தேவ சமூகத்தில் வந்து நாம் ஆண்டவரே, நீர் எனக்கு இந்த விஷயத்தில் ஆண்டவரே ஒரு விடுதலை தர வேண்டும், பரிசுத்தத்துக்கு நேராக என்னை நடத்தணும், ஆவியில் பலன் கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென். அவர்களை என்றைக்கு கண்ணீர் வடிக்க தேவன் அனுமதிக்கிற தேவன் அல்ல. வேதம் சொல்கிறது துயரப்படுகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு ஆறுதல் உண்டு. ஆமென். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். அப்போ அந்த ஆவியானவர் ஒரு மனிதர் மேல் இறங்கி வந்து விட்டால் அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான ஆமென் கஷ்டத்திலிருந்தும் கர்த்தர் விடுதலை கொடுக்க என் தேவன் போதுமானவர். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம், ஆமென், அவருக்கு ஆவியானவருக்கு இன்னொரு பேர் சொல்லப்பட்டிருக்கிறது, தேற்றவாளன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆவியானவர் நமக்கு கூட இருக்க வரையிலும் நாம் தேற்றப்படுவோம், ஆறுதல் அடைவோம், கர்த்தருக்குள்ளால் பலன் அடைவோம், ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க பார்க்கலாம். துயரம் என்று சொல்லும்போது கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு அதிகமான துயரங்கள் உண்டு. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், உங்களுக்கு உபத்திரம் உண்டு, உலகத்தில் உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களை என்ன செய்தேன்? ஜெயித்தேன். வேதத்தில் இன்னும் வாசிக்கிறோம், கண்ணீரோடு விதைக்கிறவன் கம்பீரத்தோடு அறுப்பார்கள். இன்னும் இயேசு கிறிஸ்து சொல்லும்போது சிலுவையில் பாடுகளை அனுபவித்து கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில் ஸ்திரீகள் வந்து கண்ணீரோடு பயங்கரமாக அழுது கொண்டிருக்கும் போது இயேசு ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் என்ன செய்யுங்க? அழுங்க. ஏன்னா இனி வர நாட்களில் நம்ம அனுபவிக்க வேண்டிய தேவ ஆசீர்வாதங்களை அனுபவிப்பதற்கு கர்த்தர் ஒருவரே அல்லாமல், ஆவியானவர் ஒருவரே அல்லாமல் அதை நம்ம பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஒரு ரெண்டு காரியங்கள் துயரப்படுகிறதுனால ஏற்படுகிற வேதனையான அனுபவங்களை குறித்து உங்கள் மத்தியில் சங்கீதக்காரன் தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்தார். சங்கீதக்காரனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் எப்போதும் துதிக்கிறவன், எப்போதும் ஆராதிக்கிறவன். ஆமென். அதில் ஒரு ஒரு வார்த்தை அவன் அழகாக சொல்லியிருக்கிறார், எந்த காலத்திலும் நான் கர்த்தரை என்ன செய்வேன், எந்த நேரத்தில் நான் கர்த்தரை என்ன செய்வேன்? துதிப்பேன். இவ்வளோ ஆக்ரோஷத்தோடு துதிக்கிற இந்த சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற துயரமான அனுபவம் வந்து சாதாரணமான அனுபவம் அல்ல. வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 86வது சங்கீதம் அதனுடைய 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. நான் துயரப்படுகிற நாளில் உம்மை நோக்கி கூப்பிடுவேன். பாருங்க, துயரப்படுகிற நாளில் நான் உம்மை நோக்கி என்ன செய்வேன்? அப்போ கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என்ன உண்டு? விடுதலை உண்டு. இன்னும் சொல்லுகிற பாருங்க, சங்கீதம் 31வது சங்கீதம் அதனுடைய 9வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். 31:9. எனக்கு இறங்கும் கர்த்தாவே, நான் நெருக்கப்படுகிறேன், நான் நெருக்கப்படுகிறேன், துக்கத்தினால் என் கண்ணும். பாருங்க, இந்த வார்த்தை ரொம்ப இம்பார்ட்டன்ட். துக்கத்தினால் என் கண்ணும் என் ஆத்துமாவும் என் வயிறும் கூட கருகி போகிறது. எப்படி போயிடுச்சா? ஆமென். ஆத்துமா வயிறு என்ன செய்ச்சான்? கருகி போயிடுச்சான். துக்கம், கண்ணீர். இன்னும் ஒரு இடத்துல சொல்லும்போது என்னுடைய தலைநெல்லாம் என்னை படுக்கலாம் நான் நினச்சிட்டேன். கண்ணீர், அவருடைய கண்ணீருடைய அனுபவம். அப்போ நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளணும், அவ்வளோ கண்ணீர். இன்னும் ஒரு வசனம் தெளிவாக சொல்லிருக்கு, கண்களெல்லாம் பூத்து போயின அப்படின்னு சொல்கிறார். வாசிங்க பார்க்கலாம். சங்கீதம் 119வது சங்கீதம் 123வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இன்னொருவர் சங்கீதம் 69:3 வாசிங்க.
இந்த பக்கம் யாரும் இல்லையா? வாசிங்க பார்க்கலாம். உமது இரட்சிப்புக்கும் உமது நீதியின் வார்த்தைக்கும் காத்திருக்கிறதினால் என் கண்கள் பூத்து போகிறது. கண்கள் பூத்து போகிறது அப்படின்னா எவ்வளோ அழுதா, எவ்வளோ கண்ணீர் வடித்தால் அவருடைய கண்ணிலிருந்து ஆமென் அந்த பூத்து போகிற அனுபவத்துக்கு நேராக தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்திருப்பார். ஆமென். 69வது சங்கீதம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. 69வது சங்கீதம். இதெல்லாம் 1-2 வார்த்தைகள் மாத்திரம் தான். அவருடைய சங்கீதக்காரனுடைய வாழ்க்கையை நாம் நிதானித்து அறிந்தால் அவருடைய வாழ்க்கை முழுவதும் அநேக வேதனைக்குள்ளால் அவர் கடந்து சென்றிருக்கிறார். எதற்கு? கர்த்தருடைய மகிமையை பெற்றுக்கொள்வதற்காக. ஆமென். கர்த்தருடைய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்காக அவருடைய கண்ணீரின் அனுபவத்துக்கு நேராக அவர் வழிநடத்தப்பட்டார் என்பதை குறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது. வாசிங்க பார்க்கலாம். நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் என்ன செய்து பூத்து போயிடுச்சு. அவ்வளவுக்கு தேவ சமூகத்தில் வாஞ்சியோடு காத்திருந்தார். ஆனால் வேதம் என்ன சொல்ல தெரியுமா? சீயோன்ல துயரப்படுகிறவர்களை கர்த்தர் விடுதலாக்குறவர். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கிறவர்களை தேவன் வெறுமையாக கர்த்தர் என்ன செய்ய மாட்டார்? விடவே மாட்டார். வேதம் சொல்லுகிறது, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 53வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தில் இயேசுவை குறித்து, கிறிஸ்துவை குறித்து அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பாடு அனுபவித்தவரும் துக்கம் நிறைந்தவருமாய் இருந்தார். ஆமென். அவருடைய வாழ்க்கையிலும் சில துக்கங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது போல கிறிஸ்துவுக்காக வாழணும்னு விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு சில துக்கங்கள், துயரங்கள், மன வருத்தங்கள், கஷ்டங்கள் எல்லாம் அனுபவித்தால் மாத்திரம்தான் கிறிஸ்துவோடு கூட நெருங்கி வருவதற்கு அது ஏதுவாக மாற்றப்படும். ஹல்லேலூயா. சத்தமா சொல்வீங்களா? ஹல்லேலூயா. இந்த 3வது வசனத்துக்கு நேராக உங்களுடைய சிந்தனைகளை நீங்க திருப்புங்க. சீயோன்ல துயரப்பட்டவர்கள். எதுக்காக சீயோன்ல துயரப்பட வேண்டும்? ஆவிக்குரிய கோணத்துல சில முக்கியமான பகுதியை மாத்திரம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஆமென். சும்மா அழுதுட்டு இருக்கிறதையும் கர்த்தர் விரும்ப மாட்டார். ஆமென். தேவ சமூகத்தில் தேவையில்லாமல் அழுகிறதையும், தேவையில்லாமல் பேசுகிறதையும், தேவையில்லாமல் புலம்புகிறதையும், மாயக்காரர் போல அலுப்புகிறதையும் தேவன் என்ன செய்ய மாட்டார்? ஒருபோதும் அவர் விரும்ப மாட்டார். கருத்தோடு உண்மையாக தேவ சமூகத்தில் நம்முடைய தேவையோடு ஆவிக்குரிய நிலைமையில் வளர வேண்டும் என்ற எண்ணத்தோடு நம்ம ஜெபிப்போமானால், கண்ணீர் விடுவோமானால், துக்கப்படுவோமானால் நிச்சயமா அதுக்கு என்ன உண்டு? பிரதிபலன் உண்டு. ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நம்பர் 1, நம்முடைய ஏழாமைகள் மத்தியில் பாவத்தை குறித்து உணர்வடையும் போது ஏற்படுகிற ஒரு துயரம். ஆமென். வாழ்க்கையில் எப்போ ஒரு துக்கம் வரும் தெரியுமா? நான் பாவம் செய்தேன், என்னுடைய பாவ வாழ்க்கையில் நான் விடுபட வேண்டும் என்று எப்போ நாம் உணர்கிறோமோ அப்போ நம்முடைய வாழ்க்கையில் பயங்கரமான ஒரு துக்கம், பயங்கரமான ஒரு துயரத்துக்கு நேராக தேவன் நம்ம என்ன செய்கிறார்? வழி நடத்துகிறார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமருக்கு எழுதும்போது இப்படி எழுதுகிறார் பாருங்க. வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 7வது அதிகாரம் அதனுடைய 23வது வசனத்தை வாசித்து பாருங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்திற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை, பாத்தீங்களா? வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக கொள்ளுகிறது. ஆமென். இருக்கீங்களா? இருக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. கொஞ்சம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ரோமர் எல்லா வேதாகமத்தை உங்களையும் அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட வார்த்தையோடு கூட உங்களை ஒப்பிட்டு பாருங்க. இன்னைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் ரட்சிக்கப்பட்ட பின்பு, அவன் கர்த்தரோடு கூட நெருங்கி வந்த பின்பு, அவன் தன்னுடைய அனுபவத்தோடு சொல்லுகிற ஒரு வார்த்தை அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. 14வது வசனத்திலிருந்து கொஞ்சம் தெளிவாக நீங்கள் கவனமாக கவனித்து பாருங்க. மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாக இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவர்களாக இருக்கிறேன். எப்படி கொஞ்சம் கவனமாக கவனிக்கிறீங்களா? நான் செய்கிறது எனக்கே சம்மதி இல்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன். ஹல்லேலூயா.
நான் எதை விரும்புகிறேன்? கர்த்தரோடு நெருங்கி இருக்கணும், கர்த்தரோடு பேசணும், ஆண்டவர் சமூகத்தில் நல்லா ஆராதிக்கணும், நல்ல ஆவிக்குள்ளால களி கூறணும், கர்த்தருக்கு எனக்கு இடையில நல்ல உறவை ஏற்படுத்தி கொள்ளணும், இப்படி நான் விரும்புகிறேன். ஆமென். நீங்களும் அதான் விரும்புகிறீங்க. ஆனால் வேதம் என்ன சொல்கிறது தெரியுமா? நாம் விரும்புகிறதை செய்யாமல் விரும்பாததை நான் என்ன செய்கிறேன்? ஹல்லேலூயா. எது செய்து? மாம்சம் சொல்லுது இது உன்னால முடியாதப்பா, இது இப்போ உன்னால செய்ய முடியாது. ஆனால் ஆவி என்ன சொல்லுது? இது உன்னால முடியும் என்று சொல்லுகிறது. ஆமென். முடியும் என்று சொல்லுகிற இடத்துல நம்ம அதை ஜெயம் பெற்று கொண்டால் ஆவியில பலன் கொள்ள கர்த்தர் நமக்கு பலன் தருவார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம் சொல்லுது பாருங்க, 17வது வசனம். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே. நான் அல்ல, நான் செய்யணும்னு நினைக்கல, என்னுடைய வாழ்க்கையில் அது செய்யணும்னு நான் நினைக்க கூட இல்லை, எனக்கு செய்யணும்னு ஆசையும் இல்லை. ஆனா எனக்குள் வாசம் பண்ணுகிற அந்த பாவமே அப்படி செய்கிறது. பாவம் ஒளிஞ்சு இருக்க வரையிலும், அவயவங்களெல்லாம் அது பதிஞ்சு இருக்கிற வரையிலும் வாழ்க்கையில பரிசுத்தமா அது வாழவே விடாது. ஹல்லேலூயா. ஆமென் சொல்லிட்டே இருங்க, ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க. ஆமென். புரிஞ்சவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தமா இருக்கணும் விரும்புகிற இடத்துல பாவம் ஒழித்து கொண்டு இருக்கும் வரையிலும், மாம்சத்தில் அது மறைந்து இருக்கிறது வரையிலும், அவங்களை அது ஒட்டி கொண்டு இருக்கிறது வரையிலும் நம்முடைய வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவத்தில் வளரவே முடியாது. ஆமென். அதாவது சொல்றாரு பாருங்க 18வது வசனத்தில், அது எப்படி என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நம்மை வாசமாய் இருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம் 18வது வசனம். அது எப்படி எனில், என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. ஆதலால் தீமை செய்கிறேன். 20வது வசனம். அந்தபடியே நான் விரும்பாததை நான் செய்தால். பாத்தீங்களா? விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமா இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. 21வது வசனம். ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஆமென். பவுல் என்ன சொல்றாரு? நன்மை செய்யணும் நான் விரும்புறேன், ஆனா தீமை செய்யக்கூடிய பாவம் என்னில் உண்டு என்று நான் காண்கிறேன். ஹல்லேலூயா. ஆமென். இருக்கீங்களா? கோவப்படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், நம்ம அறியாமல என்ன வந்துடுது? ஆமென். உங்கள் பாஷைக்கு நான் வாரேன், உங்கள் நிலைக்கு வாரேன். ஆமென். எரிச்சல் படக்கூடாதுன்னு நம்ம நினைக்கிறோம், என்ன வந்துடுது? ஆமென். எவ்வளோ பரிசுத்தமாக இருக்கீங்க தெரியுமா? சார் ஹல்லேலூயா. ஒரு ஆமென் தான் சொல்லுங்களேன், உண்மையை ஒத்துடுங்களேன். ஆமென். வீட்டில் போனால் எல்லாருக்கிட்ட சமாதானமாக இருக்கணும்னு நமக்கு தோணுது, எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும்னு நமக்கு நினைக்கிறோம். ஆனால் ஒருத்தரை பார்த்தா நமக்கு என்ன வருது? கோபம் வருது. ஆமென். அவங்க செய்கிற செயல்களை பார்த்தா நம்மளால் தாக்கு பிடிக்க முடியலை. அது என்ன? நமக்குள்ளால் இருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. ஹல்லேலூயா. இது புரியாதே, இது புரியாதே. இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிற ஒரு காரியம், நம்ம மறைந்திருக்கிற பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். நம்முடைய அவயங்களில் மறைந்திருக்கிற அந்தகார கிரியையின் சக்திகள் நம்மை விட்டு அகன்று போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். விசுவாசிக்கிறவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது நம்மை விட்டு ஓடி போனால் மாத்திரம்தான், நம்மை விட்டு அகன்று போனால் மாத்திரம்தான் நாம் விரும்புகிற நன்மையின் நம்மிடத்திலிருந்து அது செய்ய முடியும். ஹல்லேலூயா. இல்லாவிட்டால் அது தீமை தான் செய்யும். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 22வது வசனம். உள்ளார்ந்த மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாய் இருக்கிறேன். 23, 24 எல்லாம் சேர்ந்து வாசிங்க பாருங்க. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாய், எல்லாம் சேர்ந்து வாசிங்க. ஆகிலும் வேறொரு பிரமாணத்தை என் அவயங்களில் இருக்க காண்கிறேன். அது என்ன அவயங்கள் உண்டாகியிருக்கிற பாவ பிரமாணத்துக்கு என்னை நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மண்ண சரீரத்திலிருந்து யார் என்னை? ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பவுல் சொல்லும்போது தன்னை என்ன சொல்றாரு? நான் நிர்பந்தமான
மனுஷன். இந்த பாவ சரீரத்தில் யார் என்ன விடுதலை ஆக்கக்கூடும்? இன்னைக்கு எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவத்தை உணர்ந்து நாம் விடுதலையாக்கப்படணும்னு விரும்புறீங்களோ அவங்களுக்குள்ளால கர்த்தர் சொல்கிறார், மனஸ்தாபப்படக்கூடிய, துயரப்படக்கூடிய, தேவனுக்கேற்ற ஒரு துக்கத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தருவார் என்றால், ஆண்டவரே இந்த பாவம் என்னை விட்டு ஓடட்டும், இந்த பாவ வாழ்க்கை எனக்கு வேண்டாம், நான் பரிசுத்தமாக இருக்க விரும்புகிறேன், கர்த்தருக்காக வாழ விரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளோடு கூட கர்த்தர் சொல்கிற ஒரு வார்த்தை, துயரப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் அவருடைய ஜீவனுக்கு நேராக வழி நடத்த அவர் போதுமான தேவனா இருக்கிறார். கைகளை தட்ட முடிஞ்சவங்க கைகளை தட்டி சொல்லுங்க, நான் நிர்பந்தமான மனுஷன். யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கக்கூடும்? எப்படி நீங்க உணர்றீங்களோ உணர்ந்த நிலைமையில கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தினவங்களா சொல்லுங்க, என் சரத்துக்கு மறைந்திருக்கிற எல்லா பாவ வாழ்க்கையும் என்னை விட்டு மறைந்து போகட்டும், நாவினால் வருகிற பாவ வாழ்க்கை என்னை விட்டு மறைந்து போகட்டும், காதுனால் கேட்கிற பாவ வாழ்க்கை என்னை விட்டு மறைந்து போகட்டும், கையினால் செய்கிற பாவ வாழ்க்கை என்னை விட்டு மறைந்து போகட்டும், என் வாழ்க்கையில காணப்பட சிந்தனையினால் செய்கிற பாவ வாழ்க்கை என்னை விட்டு மறைந்து போகட்டும், நான் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொல்லுகிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ஒரு பரிசுத்தத்துக்கு நேரம் கர்த்தர் நம்மை வழி நடத்த விரும்புகிறார். எத்தனை பேர் ஒப்பு கொடுக்க போறீங்க? இன்றைக்கு இந்த கால நேரத்தில் நித்திய ஜீவனுக்கு நேரம் நித்திய விருட்சங்களாய் கர்த்தர் நம்மை வழி நடத்த வேண்டும் என்று விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளால, ஆண்டவரே என்னால முடியல, நான் செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனா என்னால முடியல, ஆண்டவருக்காக வாழணும்னு நினைக்கிறேன் என்னால வாழ முடியல, மறைந்திருக்கிற பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை பெற்றுக்கொள்ள ரெண்டு கையை உயர்த்தி சத்தம் அவர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். போதாது, ஹல்லேலூயா, ஆமென். மறைந்திருக்கும் வரையிலும் ஜெயத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. நான் நிர்பந்தமான மனுஷன் யார் ஒப்பு கொடுக்குறாங்களோ, ஆமென். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் நிருபத்துக்கு எழுதும்போது அவர் தன்னை வெளிப்படுத்துகிற அந்த அனுபவத்தை நாம் இந்த இடத்துல பார்க்க முடியும். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் வாசிங்க, கொரிந்தியர் நிருபத்துக்கு அவர் எழுதும்போது அவர் சொல்றார், வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் அவருடைய 10வது வசனத்தை வாசிங்க. மனம் திரும்பணும்னு விரும்புகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தேவன் சில ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடம் இல்லாமல், இப்போ நம்ம துயரப்பட்டா, இப்போ நம்ம துக்கப்பட்டா, இப்போ நம்முடைய பாவங்களுக்காக அறிக்கையிட்டா, வேதம் சொல்கிறது பின்பு மனஸ்தாபப்படுகிறதுக்கு இடம் இல்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது, லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. 2 துக்கத்தையும் சொல்லப்பட்டிருப்பாருங்க. கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிற தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. மனம் திரும்பினவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனம் திரும்பினவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. எதில் மனம் திரும்பணும் என்பதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும். ஆமென். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் நம்ம கர்த்தருக்காக ஓடுகிறதுல நம்ம மனம் திரும்ப இருக்கிறோமா என்பதை சற்று சிந்திக்க பார்க்க வேண்டிய ஒரு காரியம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் சொன்ன காரியத்தை ஜாக்கிரதையோடு செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம்தான் மனம் திரும்பினவர்கள். இந்த வசனத்தை நீங்கள் தெளிவாக பாருங்கள். அதில் 5-6 காரியங்கள் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. மனம் திரும்புதலுக்கேற்ற நம்ம விடுதலை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள் பாருங்கள். நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே, அது உங்களிடத்தில் எவ்வளவு ஜாக்கிரதையும், குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுகிறதையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்கிட்டு. ஹல்லேலூயா. கர்த்தருக்காக மனம் திரும்பி வர்றதுக்குள்ளால ஒரு ஜாக்கிரதை இருக்கும். ஆமென். இன்னைக்கு நான் பார்த்தேன், மழை பெஞ்சோடனே எவ்வளோ வேகமாக ஓடி வந்ததை பார்த்தேன். ஆமென். நான் இன்னைக்கு ஜோம் பண்ண போகிறேன். ஆண்டவரே, இந்த ஆராதனை நேரம் வரும்போது நல்ல மழை ஆண்டவர் கொடுக்கணும், ஓடி 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 வரணும். ஆமென். அதில் நிறைய பேருக்கு குளிர் காய்ஞ்சிட்டு இருக்காங்க வீட்டில், ஆனால் நமக்கு ஓடுறதுக்கு ஒரு நேரம் தந்திருக்கு.
ஜாக்கிரதை. எதுக்கு ஜாக்கிரதை தெரியுமா? நேரத்துக்கு தேவ சமூகத்தில் வந்து ஆராதிக்க ஒரு ஜாக்கிரதையை கர்த்தர் நமக்கு தருகிறார். மனம் திரும்புகிற பிள்ளைகளுக்குள்ளால அந்த ஜாக்கிரதை உண்டாகும். கரெக்டாக நான் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை நான் கொடுக்கணும். ஆமென். கர்த்தருக்காக செய்ய வேண்டிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று எவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஜாக்கிரதையாக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஆவல், நான் ஆண்டவருக்காக இதை செய்யணும், இதை பண்ணணும், இவ்வளோ ஜாக்கிரதை நான் செய்யணும். அதே போல் உலக பிரகாரமான காரியங்களில் வெறுப்பு, அநேக விஷயங்கள் இதில் சொல்லப்பட பாருங்க. எவ்வளோ வெறுப்பு, எவ்வளோ பயம். கர்த்தருக்காக ஓடுகிற விஷயங்களில் பயந்து ஓடக்கூடிய கிருபையை கர்த்தர் தந்து நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. கொஞ்சம் தவறிட்டா இப்படி சொல்கிறத நான் கேட்டிருக்கிறேன். ஐயோ எனக்கு 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு இப்படி சொல்லி பரிதாபப்படுறவங்கள நான் பார்த்துருக்குறேன். 10 நிமிஷம் லேட் ஆயிடுச்சு. அந்த 10 நிமிஷத்துக்குள்ளால கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதமும் பயங்கரமானவைகள். ஆமென். நம்ம நினைக்கிறோம் ஒரு பாட்டு தானே, 2 பாட்டு தானே, 3 பாட்டு தானே. அதில் இந்த 3 பாட்டுக்குள்ளால தான் நமக்கு வேண்டிய ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்குள்ளால அடக்கி வச்சிருப்பார். ஹல்லேலூயா. சிலருக்கு சில ஆசீர்வாதங்களை கடைசி ஜெபத்தில் கர்த்தர் வச்சிருப்பார். சிலருக்கு சில ஆசீர்வாதங்கள் முதல் ஜெபத்தில் கர்த்தர் வச்சிருப்பார். ஆமென். யாருக்கு எந்த விதத்தில் கர்த்தர் வச்சிருக்கிறான் யாருக்கும் சொல்ல முடியாது. ஆனால் பெற்றுக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஜாக்கிரதை உள்ளவர்கள் அதை என்ன செய்வார்கள்? பெற்றுக்கொள்வார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உலக பிரகாரமான வெறுப்பு, ஆமென், கர்த்தருக்காக ஓடுகிற வைராக்கியம், ஜாக்கிரதை, இதெல்லாம் கர்த்தருக்கு முன்பாக ஓடி வரும்போது கர்த்தர் நமக்குள்ளால ஒரு துயரத்தை கர்த்தர் தருவோம். கர்த்தருக்காக இதை செய்யணும், கர்த்தருக்காக இதை கனப்படுத்தணும், கர்த்தருக்காக இந்த காரியத்தை நிறைவேற்றணும், கர்த்தருக்காக இந்த காரியத்தில் முதலிடம் கொடுக்கணும் என்று சொல்லி ஆவலோடு செயல்படக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நமக்கு தந்து பலப்படுத்துவாராக. விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்டி சொல்லுங்க, அந்த அபிஷேகம் எனக்குள்ளால இறங்கட்டும். ஒரு மனம் திரும்புதல் எனக்குள்ளால உண்டாகட்டும். ஒரு மனஸ்தாபம் எனக்குள்ளால உண்டாகட்டும். எதில் நான் மாறி வரணுமோ, எதில் நான் திருந்தி வரணுமோ, என்னுடைய பேச்சில், என்னுடைய செயல் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண ஒரு அபிஷேகத்தை நீர் எனக்கு இன்னைக்கு தாங்கப்பா, ஒரு மகிமை நீர் தாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கும்போது கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதங்களை தர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. இன்னும் எதுக்காக துயரப்படணும் தெரியுமா? ஆமென். எல்லாரிடத்துல அன்பாக இருக்கணும் என்பதுக்காக நம்ம துயரப்படணுமா? ஆமென். வாசிங்க பார்க்கலாம். 1 யோவான் 4வது அதிகாரம் அவருடைய 7வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க. உங்க பக்கத்தில் இருக்கவங்களை தட்டி சொல்லுங்க, ஒருவர் ஒருவர். எப்படி சொன்னீங்க? ஒருவர் ஒருவர். ஆமென். சிலர் மெதுவாக தட்டினாங்க, சிலர் நல்லா தட்டினாங்க. சொல்லுங்க, ஒருவர் ஒருவர். அடுத்து வாசிங்க. ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாய் இருக்கிறது, அன்புள்ள எவனும் தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். எல்லாம் சேர்ந்து சொல்லாமா? அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே. அடுத்த வசனம் தெளிவாக சொல்லுது பாருங்க. தம்முடைய ஒரே பேரான குமாரனை பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்தில் அனுப்பினதுனாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு. அடுத்த வசனம், நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்ததுனால் அல்ல, அவர் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலியாய் தம்முடைய குமாரனை அனுப்பினதினால் அன்பு உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா. யார்ட்டையாவது அன்பு செலுத்தாமல், அன்பு செலுத்த முடியாமல் இன்றைக்கும் தவித்து கொண்டிருக்கிறோம் என்றால், காண்கிற சகோதரனிடத்தில் அன்பு செலுத்தாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி? ஆமென். ஹல்லேலூயா. காண்கிற மனுஷனிடத்தில் அன்பு செலுத்தாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு செலுத்த முடியும்? ஆமென். ஹல்லேலூயா. அன்பு தேவனால், அன்பு இல்லாதவன் தேவனை அறியான். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு காரியத்தை அவங்க ஆவியில் நான் உணர்ந்து சொல்கிறேன். இந்த உலகத்தில் தேவன் அநேக சகோதரர்களை தேவன் நமக்கு ஈவாக தந்திருக்கிறார். சொந்த இரத்தத்தினால் பிறந்த சகோதர சகோதரிகள் நமக்கு கூட கர்த்தர் தந்திருக்கிறார். அதோடு கூட ஆவிக்குரிய சகோதரர்களை கர்த்தர் நமக்கு என்ன செய்திருக்கிறார்? தந்திருக்கிறார். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளணும், ஒரு சகோதரர்களுக்கு கூட என்ன செய்யக்கூடாது? ஆமென்.
மன வருத்தத்தோடு நம்ம பேசாமல் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. வேதத்தில் வாசிக்கிறோம், ஆமென், அன்புள்ளவன் தேவனை அறிகிறான். மனஸ்தாபப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் அதை மன்னிக்க ஒரு கிருபையை கர்த்தர் தந்து பலப்படுத்துவாராக. ஒரு காரியம் நான் சொல்கிறேன், நம்ம தேவனுடைய சமூகத்தில் கர்த்தருடைய வருகை இன்றைக்கி இருக்குன்னு வச்சுடுங்க, இல்லை நம்ம மூச்சு இன்றைக்கி தான் போகுது. நேற்று தினத்தில் கூட திடீர்னு இன்னைக்கு காலை தினத்தில் நான் திடீர்னு ஒரு செய்தி கேட்டேன். நேற்றைக்கு ஆமாம் ஊழியம் செய்துட்டு வீட்டுக்கு கடந்து சென்ற போதகர் 11 மணி வரை அவர் நல்லா தான் இருந்திருக்கிறார். ஆமாம், நல்ல சந்தோஷமாக ஊழியம் செய்து போய் நல்லா இருந்திருக்காங்க. திடீர்னு நைட்டு ஒரு 12 மணிக்கு பிறகு அவருடைய சரீரத்துலேருந்து ஒரு வாந்தி, ரத்த வாந்தி பண்ணியிருக்காங்க. 2-3 ஹாஸ்பிட்டல் கொண்டு போனாங்க. போகிற வழியிலே அவங்க இறந்து போனாங்கன்னு கேள்விப்பட்டேன். எனக்கு காலையில் 4 மணிக்கு அவர்கிட்ட ஜீவன் போயிடுச்சு. அவரோட மனதுக்குள்ளால் என்னைக்காவது நினச்சிருப்பாரா தன்னுடைய வாழ்க்கை இன்னோடு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு நினச்சிருப்பாரா? ஆமாம், நம்ம நினச்சிருக்கணுமா, நம்ம இன்ன வாழ்க்கை நம்ம இன்றைக்கி இருக்கிறோம், நாளைக்கு நம்ம உயிரோடு இருப்போமா இல்லாமல் போவோமா என்பது அவருடைய கருத்தில் இருக்குது. ஹல்லேலூயா. இன்றைக்கி கர்த்தர் தந்திருக்கிற நேரம் இது, இனி நமக்கு திரும்ப என்ன செய்யாது, கிடைக்காது. நான் இங்கே உட்கார்ந்து இருந்திருக்கும்போது நிறைய தேவனுடைய பிள்ளைகள் இங்கே ஆராதிக்க வேண்டியவர்கள் ஆமென் அப்படியே போகிறது பார்க்கும்போது என்னுடைய இருதயம் அப்படியே நோகடிக்க தான் செய்யுது. நான் இதில் இருந்து ஒரு சின்ன ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்றைக்கே நீர் கிரியை செய்யுமால முடியும். நிறைய பேர் வேலையில் இருக்காங்க, நிறைய பேர் ஏனதானு இருக்காங்க, வீணர் செலவு பண்ணிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சமூகத்தில் வந்து உட்கார வேண்டியவர்கள், கிருபை பெற்றுக்கொள்ள வேண்டியவங்க, கர்த்தருடைய மகிமையினால் நிரப்பப்பட வேண்டியவர்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள். இப்படி உதாரித்தனமாக போகும்போது கர்த்தருடைய வல்லமை பெற்றிருந்தோம், கர்த்தருடைய மகத்துவத்தை அறிந்திருந்தோம், கர்த்தருடைய வார்த்தையை அறிந்திருந்தோம், கர்த்தருக்கு பயப்படாமல் போகும்போது கர்த்தர் எவ்வளோ பயங்கரமான காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இதை உணரத்தக்கவன் யார்? வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இதை உணரத்தக்கவன் யார்? கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாய் தேவ சமூகத்தில் வரும்போது தான் தேவன் நம்மை உயர்ந்த ஸ்தானங்களை கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம எப்படி கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அப்படி தான் கர்த்தர் நமக்கு முக்கியத்துவம் தருவார். ஒரு கால ஆபத்து வரும், அவரை கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூப்பிட்டா கர்த்தர் நமக்கு செவி கொடுப்பார். அதனால் இன்றைக்கு கர்த்தர் தந்திருக்கிற ஒரு விலையேறப்பட்ட நாள் என்பதை மறந்து போகாதீங்க. நாளைக்கு நமக்கு கிடைக்குமா, இல்லை அது நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா என்பது அவருடைய கரத்தில் இருக்குது. ஆமென். இந்த நாள் இனி திரும்ப நமக்கு வராது. ஆமென். இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன செய்யாது, திரும்ப வராது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் தந்த ஒரு ஈவுன்னு சொல்லுங்க, கர்த்தர் தந்த ஒரு கிருபைன்னு சொல்லுங்க, கர்த்தர் தந்த ஒரு அபிஷேகம் சொல்லுங்க, கர்த்தர் நம்ம மேல் வைத்த ஒரு அன்புன்னு சொல்லுங்க. இந்த அன்பில் நம்ம நிலைத்திருக்கணும்னா ஆமென் ஒரு சின்ன காரியம் தான் செய்ய சொல்லுகிறார். எல்லாரிடத்திலும் அன்பாகிருங்க, கூடுமானால் எல்லாரிடத்திலும் சமாதானமாக இருங்க. இந்த சமாதானமாக இருப்பதற்கு சில நேரம் நம்முடைய இருதயம் வேகதான் செய்யும், நோகதான் செய்யும், கண்ணீர் வடிக்க தான் செய்யும். ஆனால் உண்மையாக நீங்கள் அன்பு செலுத்தி பாருங்க. ஆமென். இன்றைக்கு நமக்கு ஜீவன் போனாலும் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து செல்வதற்கு கர்த்தர் ஒரு பெரிய பாக்கியத்துக்கு நேரம் வழி நடத்துவார். கையில் தட்டி கர்த்தரை துதிங்க. இன்றைக்கு கர்த்தர் சமூகத்தில் மனஸ்தாபப்படுவதற்கு, துயரப்படுவதற்கு, ஆண்டவரே நீர் எனக்கு பலம் தருவதற்கு ஒரு தருணத்தை நீர் எனக்கு தந்தீரே என்று சொல்லுகிற பிள்ளைகளை கர்த்தர் அபரிதமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இன்னைக்கு இருதயங்களில் கர்த்தர் ஒரு மாற்றத்தை கர்த்தர் தருவாராக. ஆமென். ஒரே ஒரு பகுதியை மாத்திரம் ஆமென் நாம் தியானித்து தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. எடுத்துக்கொள்ளுங்க, ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 66வது அதிகாரம் அதனுடைய 8வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார், இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்திற்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ? சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது. பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ? அந்த 8வது வசனத்தோட பின்பகுதி வாசிங்க. சீயோனோவெனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது. வேதனைப்படுறதுக்கு முன்னாலே ஆண் குழந்தை பெற்று எடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். இன்னைக்கு தான் அப்படியெல்லாம் நடக்குது நிறைய விஷயங்கள். ஆனால்
வேதம் என்ன சொல்ல தெரியுமா? வேதனை ஒருமித்து வேதனைப்பட்டு பிள்ளை ஒரு குமாரன் என்ன செய்தானா பெற்றிருக்கிறது. அடுத்து 9ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பெற பண்ணுகிறவராகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறது. 10வது வசனம், எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடே கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களிகூருங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும் மகிழுங்க. போதும். 10வது வசனம் ஒரு முறை கூட வாசிங்க. எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களிகூருங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோட கூட மிகவும் கவனிக்கணும். எருசலேம்ல கூடி இருக்கிற எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் உண்மையா ஆறுதலுக்காக கர்த்தருடைய மகிமைக்காக நாம் துக்கப்படுவோமானால் வேதனைப்படுவோமானால் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை நாம் பெற்றெடுக்க முடியும். ஹல்லேலூயா. வேதத்தில் சொல்ல சேர்ந்து வேதனைப்பட்டது நிமித்தம் ஒரு குமாரனை அவங்க என்ன செய்தாங்களா பெற்றெடுத்தாங்க. இன்றைக்கும் கர்த்தர் நமக்கு சொல்கிற வார்த்தை, எல்லாரும் சேர்ந்து ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தில் நம்ம ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடித்தால் நிச்சயமாக கர்த்தர் நமக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். எனக்கு ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்து கொண்டிருக்கும் போது கர்த்தர் ஒரு காரியத்தை எனக்கு வெளிப்படுத்தின காரியத்தை உங்கள் மத்தியில் சொல்ல விரும்புகிறேன். எப்படி எல்லாரும் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும் போது குமாரர்களையும் குமார்த்திகளையும் பெற்றெடுக்கிற அப்படின்னு பார்த்தா ஒரே நேரத்துக்குள்ளால ஆயிரக்கணக்கான ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளால வழி நடத்த என் தேவன் ஒருவரால் மட்டும்தான் முடியும். ஹல்லேலூயா. ஒரே நேரத்துக்குள்ள ஒரே செகண்ட்குள்ளால எத்தனையோ ஆத்துமாக்களை கர்த்தர் ரட்சிப்புக்குள்ளால கர்த்தர் வழி நடத்துறார். எப்போ தெரியுமா? தேவ சமூகத்தில் ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது, பாரத்தோடு கர்த்தர் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் போது, வேதனையோடு ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் வடிக்கும் போது கர்த்தர் நிச்சயமா ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளால கொண்டு வர அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். ஆமென். ஒரு ஆத்துமா மிகவும் விலையேறப்பட்ட கடந்த நாளில் ஒரு போதகர் அவங்க சொன்ன ஒரு சாட்சியை நான் கேட்டேன். ஆரம்ப ஊழியத்தில் ஒரு மனிதனுக்காக அந்த மனிதனுடைய பேர் ஞாபகத்தில் இல்லை, ஒரு திடீர்னு ஒரு இடத்துல சந்திப்பு உண்டான போது அவங்க சொன்னாங்களா, எப்படியாவது எங்களுடைய சர்ச்சுக்கு நீங்கள் வர முடியுமா அப்படின்னு கேட்டு சில நேரங்கள் ஒரு அரை மணி நேரம் அவங்களுக்கு உபதேசம் பண்ணி சுவிசேஷம் சொல்லி அவங்கள கொண்டு வந்து ஆமாம் எப்படியாவது எங்கள் சர்ச்சுக்கு ஒரு நாள் வாங்க அப்படின்னு கூப்பிடும்போது அவர் வந்து சொன்னாராம், ஒரு வீட்டுக்குள்ளால தான் அந்த ஜப ஆலயம், அந்த அவங்களுக்கு ஜபம் நடந்து கொண்டிருந்ததான். ஆமாம், ராமர் அந்த ராமர் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் அவர் வந்து உட்கார்ந்துருந்து ஆராதனை நடத்திட்டு இருக்கும்போது ராமர் ஒருவர் வருவார் அப்படின்னு அவர் எதிர்பார்த்து காத்திருந்தாராம். ஆமாம், ஒரு ஆத்மாவுக்காக அவர் எவ்வளோ விலை கொடுத்துருக்கிறார் என்பதை குறித்து தான் இந்த காரியத்தை நான் உங்கள் மத்தியில் சொல்லி கொண்டிருக்கிறேன். அந்த ராமர் அவர் வருவார் என்று காத்திருந்த போது 2 பாடல் பாட முடிஞ்சோடனே 3வது பாடல் வரும்போது அந்த ராமர் மெதுவாக உள்ளே வந்து என்ன செய்தாராம், உட்கார்ந்தாராம். அவர் சொன்னாராம், பெரிய கோயிலாக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இருக்காது, ஒரு சின்ன ஒரு ஆமென் வீட்டுக்குள்ளால தான் ஆராதனை நடக்க, ஏறக்குற ஒரு 30 பேர் தான் அங்கே கூடியிருந்தாங்களாம். அதுக்கு மத்தியில் பின்னால் வந்து அந்த ராமர்னு சொல்கிற அந்த மனுஷன் வந்து உட்கார்ந்தாராம். உட்கார்ந்த உடனே இந்த போதர்களுக்கு இவர் தான் கொட்டடிக்கணுமா, இவர் தான் பாட்டு பாடணுமா, இவர் தான் எல்லாம் செய்யணுமா அப்படி இருக்கிற இடத்துல அந்த ராமர் வந்து உட்கார்ந்த உடனே இவருக்கு ஆவின் அபிஷேகம் பயங்கரமாக வந்துச்சான். ஆமாம், ஏன்னா ஒரு ஆத்மாவை தேடிட்டு உட்காந்து எங்களுக்கு தானே தெரியும், ஒரு ஆத்மாவை காணலைன்னா கண்ணெல்லாம் பிதுங்கி போய் ஐயோ இவங்க எங்கே போனாங்களோ தெரியலையே, இவங்க எங்கே இருக்காங்களோ தெரியலையே. ஆமென், அந்த நினைவு தான் ஓடுமே தவிர சில நேரங்களில் நீங்கள் வந்து உட்காந்துட்டேன்னா நமக்கு ஒரு சந்தோஷம், பரவாயில்ல நல்லா இருக்காங்க, நல்ல மகிழ்ச்சியாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு இருதயம் நமக்குள்ளால் ஆட்டோமேட்டிக்காக என்ன செய்திடும், வந்துடும் இல்லையா? இவருடைய எதிர்பார்ப்பெல்லாம் அந்த ராமன் மேலே இருந்ததுனால கொட்டையை அடிச்சிட்டு இருந்தவருக்கு திடீர்னு இவரை பார்த்தோன்னே கொட்டெல்லாம் வேகமாக அடித்தாராம். வேகமாக அடித்து பயங்கரமாக ஆவியில் நிரம்பி பாட்டு பாடினா அந்த சத்தத்தை கேட்க முடியாமல் அவர் இருந்தவர் வெளியே போயிட்டாரு. ஆமென், அவர் என்ன போயிட்டாரு, வெளியே போயிட்டாரு. ஆனால் இவர் அவ்வளோ சந்தோஷமாக கொண்டாடி இருக்கிறார். கடைசியில் கண்ணு திறந்து பார்த்தா யாரை காணும், ராமரை காணும். ஆமென், இருந்த ஆவியெல்லாம் கீழே இறங்கி போச்சு. ஐயையோ நம்ம பாட்டு பாடினதில் இவர் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர வருத்தம். அதுக்கப்புறம் இவருக்கு கண்ணெல்லாம் இவர் எங்கே போனால் இவரை எப்படி தேடி கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல
போகும்போது இவரை கண்டுபிடிச்சா இந்த பாஸ்டரை பார்த்து இந்த ராமர் என்ன செய்துட்டார்னா ஒளிச்சு ஓடிட்டார். அது எங்கே போய் ஒளிச்சிருக்கிறாருன்னா ஒரு குளத்துக்குள்ளால போய் அந்த கீழே போய் 2 கால் மேலே ஒரு கையை மேலே பிடிச்சிட்டு அப்படி தொங்கிட்டு நிற்கிறாராம். இவருக்கு நான் இப்போ தானே பார்த்தேன், இந்த மனுஷனை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா இந்த ஆள் இப்படி தொங்கிட்டு நிற்கார். எதுக்கு? இவரை என்ன விட்டு என்ன செய்திடணும் போயிடணும், இல்லைன்னா இவர் கோயிலுக்கு என்ன செய்திருவார், கூட்டிடுவார். அதனால இவருக்கு கண்ணுக்கே படக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்தாருன்னா அப்படி தொங்கிட்டு இவன் உள்ளே போய் பார்த்தான். ஐயோ இப்படி என்ன பயந்து போய் உட்காந்துருக்கியே, ஐயோ நான் ஒன்றும் செய்ய மாட்டேன்ப்பா, நீ ஆலயத்துக்கு வருவியான்னு சொல்லி சில காரியங்களை சொல்லி ஆலயத்துக்கு வர வைத்திருக்கிறார். ஆனால் அவர் அடுத்த தடவை அவர் அந்த சர்ச்சுக்குள்ளால் வரும்போது, அந்த வீட்டு ஜபத்தில் வரும்போது இவர் கேட்டார், ஆண்டவரே நான் ஆவியில் களி கூர்ந்துடக்கூடாது, ரொம்ப சந்தோஷப்பட்டுறக்கூடாது, என்னை அடக்கக்கூடிய கிருபை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க அப்படின்னு கேட்டாராம். ரொம்ப ஆண்டவரே எனக்கு அவர் கேட்டபடி நான் நடத்தக்கூடிய கிருபை எனக்கு தாங்க அப்படின்னு கேட்டாராம். அவர் கொஞ்சம் அடக்கி வாசித்தாராம் பாருங்க. அதுக்கு அந்த ராமர்னு சொல்கிற மனுஷன் அதிலே உட்கார்ந்து சில நிமிடங்களுக்கு பிறகு கர்த்தருடைய ஆவியானவர் மத்தியில் கிரியை செய்ய ஆரம்பித்தாராம். ஆமென். அதுக்கு அப்புறம் கர்த்தர் அவனை தொட்டு அபிஷேகித்த பிறகு இன்றைக்கு அநேக பெரிய ஒரு ஆலயத்தில் சபையை நடத்தி அநேக ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு மனுஷனாக அவர் காணப்படுகிறார்கள். எதுக்கு தெரியுமா? இந்த ராமர் என்று சொல்கிற அந்த மனுஷனுக்காக 3 நாட்கள் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்த பிறகுதான் அந்த மனுஷன் ரட்சிக்கப்படுவதற்கு அது காரணமாக இருந்துச்சாம். அவர் இந்த அனுபவத்தை சொல்லும்போது எதுக்கு சொன்னார்னா, ஒரு ஆத்துமா நம்மை விட்டு போகும்போது அந்த ஆத்துமாவுக்காக கண்ணீர் வடிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக அந்த ஆத்துமா ரட்சிக்கப்படும் போது அதனால் மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. அந்த ஆத்மாவை குறித்து அவர் சந்தோஷப்பட்டு களி கூறுகிற அளவுக்கு அவர் எவ்வளோ தன்னுடைய ஜீவனை கொடுத்திருப்பார். அதே போல தான் ஒரு ஆத்துமா விலையேற பெற்றது. ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? பிரசவ வேதனைப்படுறது போல ஒரு அனுபவம் தான் ஆத்துமாக்களை ஈன்றெடுக்கிற ஒரு அனுபவம். ஆமென். அது ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவ சமூகத்தில் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால் நிச்சயமாக ஒருமித்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் போது அநேக ஆத்துமாக்களை ரட்சிப்புக்குள்ளால் கொண்டு வர கர்த்தர் நமக்கு பலன் தருவார். கையில தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதான் வேதத்தில் சொல்லப்படும், சீயோனில் துயரப்படுகிறவர்களை கர்த்தர் சீர்படுத்துவோம். ஆமென். அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை. எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்ன செய்தார்? அனுப்பினார். ஆமென். யோனா ஆமென் அந்த வயிற்றுக்குள்ளால் இருக்கும்போது துதிக்க ஆரம்பித்தார். எந்த வயிற்றுக்குள்ளால் இருக்கும்போது? மீன் வயிற்றுக்குள்ளால் இருக்கும்போது ஒடுங்கி கொண்டு போய் இருக்கும்போது தான் அவர் துதிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் அவனை விடுதலாக்கினார். ஆமென். வேதத்தில் வாசிக்கிறோம். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்திலையும் ஆமென் ஒடுங்கி போயிருந்த தேவனுடைய பிள்ளைகளை தான் கர்த்தர் என்ன செய்கிறார்? விடுதலை ஆக்குகிறார். அவர்களுக்கு கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் என்ன? எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவார்கள். ஆமென். துயரம் ஒரு காலத்தில் இருக்கலாம், கண்ணீர் ஒரு காலத்தில் இருக்கலாம், மன வருத்தங்கள் ஒரு காலத்தில் இருக்கலாம், மனஸ்தாபங்கள் ஒரு காலத்தில் இருக்கலாம். அதிலிருந்து நம்ம ஜெயம் பெற்றுக்கொள்ளும் போது ஒரு நீதியின் விருட்சங்களாக எண்ணப்படுகிற ஒரு அபிஷேகத்துக்கு நேராக கர்த்தர் நம்மை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. என்னைக்கு துயரம் அல்ல, என்னைக்கு கண்ணீர் அல்ல, என்னைக்கும் வேதனை அல்ல. வேதத்தில் சொல்ல வெட்கத்துக்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மை கர்த்தர் என்ன செய்வார்? தருவார். சாம்பலுக்கு பதிலாக கர்த்தர் என்ன செய்கிறாராம்? சிங்காரத்தை கர்த்தர் என்ன செய்கிறார்? தருகிறார். ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக துயரப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானங்களில் கொண்டு வந்து நிறுத்த அவர் போதுமானவர். ஹல்லேலூயா. இன்றைக்கு நீங்கள் தூக்கப்பட்டா, இன்னைக்கு நீங்கள் கண்ணீர் வடிச்சா, இன்னைக்கு தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்தால், இன்னைக்கு
ஆவியில் நீங்கள் களி கூர்ந்தா நிச்சயமாக ஒரு நாள் வரப்போகுது. கர்த்தர் நம்மளை தேற்றுகிற ஒரு நாள் வரப்போகுது. நம்மளை ஆறுதல் படுத்துகிற ஒரு நாள் வரப்போகுது. காயங்களை கட்டுகிற ஒரு நாள் வரப்போகுது. நீதியின் விருட்சங்களை கர்த்தர் நம்மளை உயர்த்தி நிறுத்துகிற ஒரு நாள் வரப்போகுது. அந்த நாள் நான் தலை நிமிர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். விசுவாசிக்கிறவங்க அப்படியே முழங்கால் படிட்டு ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுவோம், ஆண்டவரே நீர் எங்களை பலப்படுத்துவீராக, உம்முடைய அன்பினால் எங்களை நிரப்புவீராக, உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆமென். நம்ம மனம் திரும்புறதுக்கு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம மனஸ்தாபப்பட வேண்டும், துயரப்படணும். ஆமென். நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த பாவ சரீரத்திலிருந்து என்னை விடுதலாக்கப்பட முடியும்? மனம் திரும்புகிறதற்காக மனஸ்தாபப்படும் போது கர்த்தர் நமக்கு ஒரு ஜாக்கிரதை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தருக்காக நான் எதையாவது செய்யணும், கர்த்தருக்காக எதையாவது ஆமென் நிறைவேற்றணும் என்ற ஒரு ஆவலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலை கர்த்தர் கட்டளையிடுகிறார். உலகத்தை வெறுக்கக்கூடிய ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு அந்த கிருபைனா கர்த்தர் நம்மை நிரப்பப்படும்படியா எல்லா கண்களும் மூடி இன்றைக்கி எத்தனை பேர் சொல்ல போகிறீங்க? ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, இன்றைக்கு நகைக்கிற நகைக்கிற தேவனுடைய பிள்ளையோட வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நாள் கண்ணீர் வரப்போகுது. அதே பட்சம் இன்னைக்கு நம்ம கண்ணீர் வடித்தால் இன்னைக்கு வர நாட்களில் கர்த்தர் நமக்கு ஒரு ஆறுதலை கர்த்தர் காட்டல, நகைப்பை கர்த்தர் கட்டளை எடுக்கிறார். ஆமென். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு. ஆண்டவர் சமூகத்தில் சொல்லுங்க, இள வயதில் நுகத்தை சுமப்பது மனுஷனுக்கு நல்லது. அதே பட்சத்தில் சியோனில் கர்த்தர் சமூகத்தில் நம்ம இளம் வயதிலேயே ஆண்டவர் நோக்கி பார்த்து கண்ணீர் வடித்து நம்முடைய கஷ்டங்கள் எல்லாம் சொல்லி ஆமென் தேவ சமூகத்தில் ஆத்துமாக்களுக்காக நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக கண்ணீர் வடிப்போமானால் அந்த குடும்பத்தையும் ரட்சிப்பார், நம்ம சபையும் ரட்சிப்பார், தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பார், அநேகருக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். எல்லா வெட்கங்களுக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மையின கர்த்தர் நம்மை திருப்தியாக்குவார். ஆமென். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கர்த்தர் தந்து ஆசீர்வதிப்பார். எல்லா ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக எப்போது துதிக்கக்கூடிய துதி நாடே கர்த்தர் நமக்கு தருவார். வாய் திறந்து கர்த்தரை துதிக்கிற ஒரு துதி நம்முடைய வாயில வருமானால் அவங்களை துதிக்கிறவங்க மூலம் கர்த்தர் இந்த தேசத்துக்கு அந்த குடும்பத்துக்கு சபைக்கு ஒரு ஆசீர்வாதமான நிலைமையில கர்த்தர் உயர்த்தி நிறுத்த அவர் போதுமானவர்.